Hello friends, welcome back to my channel. Anna Pathiram. இன்னைக்கு முலாம்பழம் வச்சு சிம்பிளா ஒரு பானகம் எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த பானகம் செய்யறதுக்கு கரெக்ட்டா 1 லிட்டர் தண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு முலாம்பழத்தை நல்லா தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அது மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணியில ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை பொடி வந்து சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கலாம். சக்கரை பொடி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு லெமனை வந்து கட் பண்ணிட்டு அதோட ஜூஸையும் நல்லா புழிஞ்சு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சக்கரை பொடி வந்து இந்த தண்ணியில நல்லா வந்து டிசால்வ் ஆகுற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பானகம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ராமநவமி அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா எல்லார் வீட்லயும் செய்வாங்க. நார்மலாவே இதை வந்து ஜூஸாவும் நம்ம வந்து குடிச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்றதுனால இந்த சக்கரை பொடியில இருக்கிற சின்ன சின்ன டர்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மஸ்க் மெலன் வந்து இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான முலாம்பழம் பானகம் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. முலாம்பழத்தை வச்சு எப்பவும் ஒரே மாதிரி ஜூஸ் மில்க் ஷேக்குன்னு செய்யாம இந்த மாதிரி பானகமும் செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க், அதே சமயத்துல ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.